பார்க்குறாரு. இது மாதிரி நான் உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு ராணி சொல்கிறா. சரி, நீ தண்டனை உன் கையால் தண்டனை கொடுக்கணுன்னு இறைவனுடைய இதுவாக இருந்ததுன்னா அதை நான் நாட்டாத்துக்குவா முடியும் அப்படின்றாரு. அவள் என்ன சொல்கிறா, கழுகு மரம் மேய்த்து அவளை அப்படின்றான். கழுகு மரம் ஏற்று அப்படின்னும்போது இவர் பாடுறாரு, என் செயலாவது யாதொன்றும் இல்லை உன் செயல் என்றே உணரப் பெற்றேன், பின் செய்த செயல் பாவம் யாதொன்றும் இல்லை முன் செய்த வினையோ இங்கு வந்து மூண்டது. இந்த பிறவியில் நான் ஒரு பாவமும் பண்ணலை, நான் எந்த தவறையும் செய்யலை, போன பிறவியில் செய்த பாவம் பொழுது அது இங்கே வந்து நடக்குதுப்பா அப்படின்னோடனே அந்த கழுகு மரம் எரிஞ்சு போகுது. அவள் பயந்து போய் ஓடிட்டான். அப்போ இந்த சம்பவத்தை பார்க்க வந்த ராஜா, தண்டனை கொடுக்க வந்த ராஜாவுக்கு மனசு தாங்கலை, இவ்வளோ பெரிய உத்தமனா. அப்போ அரசன் சொன்ன சரிதானேன்னா இவன் ஓடனவை போய் குதிரைக்கார மடியில் பத்துங்கிறான்.